முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது உயர்த்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலிலே அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார்? இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். லீபனோன் எரிக்கும் விறகுகளுக்கு போதாது, அதில் உள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூன்யத்திலும் சூன்யமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலுக்கு அவர் ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில கூட நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த மாஸ்டர் எல்லாம் நம்ம பார்த்தா நம்மளை சங்கீதக்காரன் சொல்றாங்க, நம்மை நினைக்கிறதுக்கும் மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம். அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு தூசியிலும் ஒரு தூசி. அது ரொம்ப அந்த மாதிரி இப்ப கொரோனாவெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அது அதுக்கான கருவிகளை வச்சு அப்ப அந்த பெருசாக்கி காமிக்கக்கூடிய கருவிகளை விஞ்ஞானிங்க கண்டுபிடிக்கிறாங்க. நமக்கு என்ன தெரியுது? அதுனா ஒரு பந்து மாதிரி இருக்கு, மேலெல்லாம் புல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை எப்படி கண்ணுல பார்க்க முடியாது? வருதுன்றாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ள பூந்து வருதா? அது இதுக்குள்ள கூட பூந்து வந்துருமா? கொரோனா கிருமி இருக்குதுல்ல, இதுக்குள்ள கூட பூந்து வந்துருமா? அது பெருசா ஒரு படமா டிவில எல்லாம் காமிக்கிறாங்கல்ல, ஒரு பால் மாதிரி இருக்கு. நம்ம குழந்தைங்க இந்த இதுல கட்டியிருக்காங்க பாருங்க, அது கிறிஸ்துமஸ்க்கு ஒரு பால் கட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதை கண்டுபிடிக்கணும்னா நம்மால முடியாது, நம்ம கண்ணுல பார்க்க முடியாது. அதுக்குன்னு அதை கொண்டு போய் அதான் அந்த மூக்கலெல்லாம் போட்டு பஞ்சம் போட்டு எடுத்து அப்புறமா தொட்டையெல்லாம் போட்டு எடுத்து அதை எடுத்துட்டு போய் அதை அந்த சோதிக்கக்கூடிய கருவியில வைக்கும் போதுதான் அது எது என்ன செய்யும் தெரியும். கண்டுபிடிக்கணும்னா சாதாரணமா முடியாது. அதாவது நாமே அப்படிப்பட்டவங்க தான். புரியுதா? கடவுளுடைய பார்வையில அவர் கண்டுபிடிக்கணும்னா வச்சு பார்த்து அதனால எங்க இருக்கிறான் அப்படின்றது, அதாவது அதுக்கு சமமா நீங்க நினைச்சீங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல், நம்ம ஹைட்டு வெயிட் எல்லாம் அவர் கண்டுபிடிக்கணும்னா அந்த கொரோனாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சாதான் நம்ம தெரியும். அதனாலதான் மனுஷனை அவர் நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை அவர் விசாரிக்கிறதுக்கு அவன் ஏமாத்திரம். அப்படின்னா ரொம்ப பொடிசு, ஒரு சின்ன கிருமி போல. அதனால தேவனுடைய பார்வையில, கடவுளுடைய பார்வையில, கடவுள் அவர் இருக்கிற அந்த ஹைட்டு இல்ல அவர் இருக்கிற வெயிட், அவர் இருக்கிற அந்த பெரிய தன்மைக்கு, அவர் இருக்கிற கரங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்மளை பார்க்கும்போது நான் பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்குன்னு கருவி இருந்தாதான் அவன் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி நிலையில தான் மனுஷனை நாம அவர் நினைக்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்கு அவன் ஏமாத்திரம். அதான் நான் வாஸ்த பகுதியில இங்க நம்ம பார்க்கிறோம். அது ஆச்சரியமா இருக்கு. கடவுளை நம்ம தேவனை யாருக்கு ஒப்பிடுவோம், யாருக்கு சமமா நாம அவரை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நிகர் இல்லாதவர். நான் எனக்கு சாரோல் நவரோஜி பாட்டு ஆரம்பத்துல முதல்ல இந்த பாட்டு தான் எனக்கு வந்தது.
அதாவது என்னன்னு தெரியல, நான் ஒரு இந்துக்காரன், ஆனா அந்த கிறிஸ்தவ பையன் அந்த பாட்டை கொடுக்கும்போது எனக்கு ராகம் தெரியல என்ன பண்றதுன்னு. அதுல ஒரு உண்மை என்ன அதுல இருக்கு, எனக்கு ஒரு சில இது நிகரே அப்படி நிகரு இல்லாத அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தெரியும். நம்ம இந்துவா இருந்தாலும் அந்த நிகர்ன்றது வந்து நம்ம சொல்ல முடியாத, யாருக்கு நிகராக்குறது அப்படின்னு. அப்போ அந்த அந்த பாட்டு வந்த உடனே ஆண்டவர் வந்து என்னுடைய அந்த பாட்டெல்லாம் பார்த்த உடனே, கடவுள் நான் இயேசு கிறிஸ்து நான் இப்படிப்பட்டவர், தெய்வங்கள்லாம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதிப்பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா துதிப்பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா அழிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமே பொருள்களும் அழிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமே இனியும் இல்லை பெரும் பொருளே இனியும் இல்லை பெரும் பொருளே ஒப்பிடப்பட முடியாத ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்துன்றது என்னுடைய உள்ளத்துல வந்து ஒளித்தது. அவர் எனக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்சார். நிகரில்லாத தெய்வம், ஒப்பிடப்பட முடியாத தெய்வம். ஆகையினால உலகத்துல எவ்வளவு இருந்தாலும் இவருக்கு நாம் ஒப்பிடப்பட முடியாது அப்படின்றத கர்த்தர் வந்து என்னுடைய உள்ளத்துல பதியும்படியாக செய்தார். அதனாலதான் இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தீர்க்கதரிசி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா கவனிங்க. அதாவது வந்து அவரை குறித்து சொல்லும் போது அந்த தன்மையெல்லாம் அவர் பார்க்கும் போது, அதாவது அவர் வந்து இதோ 15 வசனம், இதோ ஜாதிகள் ஏற்ற சாலையிலே தொங்கும் துளி போலவும் தராசிலைப்படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூன்யத்திலும் சூன்யமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். தேவனை குறித்து தீர்க்கதரிசி சொல்றார். அதாவது வந்து எல்லா மனுஷரும் வந்து ஒன்றும் இல்லை, சூன்யம்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு. சூன்யம்ன்றது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஒண்ணுமே கிடையாது. சூன்யம் அப்படின்றது வந்து ஒண்ணுமே கிடையாது. அப்போ உலகத்தில் இருக்கிற மக்கள் சகல ஜாதி, உங்களை என்ன ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்றார், நாமெல்லாம் அதனாலதான் நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்மோட கூட சேர்க்கப்படலைன்னா நாம ஒன்றும் இல்லை, ஜீரோ. ஆகினால எத்தனை ஜீரோ போட்டாலும் எல்லாம் ஜீரோ தான். இங்க இருக்கிற எல்லாரும் ஜீரோ தான், இங்க இருக்கிற எல்லாரும். ஆனா நாம வந்து பக்கத்துல ஒண்ணு போட்டாதான் நம்ம ஹீரோ. எல்லாம் ஜீரோ. இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம ஒரு சைபரா போட்டுட்டு போனா எல்லாம் ஜீரோ. ஆனா அது பக்கத்துல, இந்த பக்கத்துல நீங்க எடுத்துட்டு வந்து இடது பக்கத்துல ஒரு ஒன்றை போட்டுட்டீங்கன்னா அதனால எல்லாம் வந்து ஹீரோ ஆயிடும். இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம் அப்படின்றதாயிடும். அப்போ கர்த்தர் இல்லை, நாம வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை. நாம ஒண்ணும் இல்லாததுனால தானே கர்த்தரை தேடி வந்து நம்ம ஜீரோங்கெல்லாம் ஓடி வந்து அந்த ஒண்ணு கிட்ட சேர்த்துக்கிட்டோம். அல்லேலூயா.
ஜீரோக்கெல்லாம் ஒண்ணுகிட்ட சேர்ந்ததுனால ஒரு நம்ம இப்போ எண்ணப்படக்கூடியவங்களா நாம மாறிட்டோம், எண்ணிக்கக்கூடியவங்களா மாறிட்டோம். மற்றவர்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறிடும். அவங்க இந்த மாதிரி இந்த தெருவில் இருக்காங்க, அவங்க டீச்சர், இவங்க இந்த மாதிரி சகோதரர் இங்க வேலை செய்யறாரு. அப்போ எண்ணக்கூடிய அளவுக்கு மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது நாம ஜீரோவா இருந்த நாம ஹீரோ கிட்ட சேர்ந்துக்கிட்டோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவோடு கூட சேர்ந்ததுனாலதான் நான் எண்ணப்படக்கூடியவனா, நீ எண்ணப்படக்கூடிய ஒரு மகனா நாம மாறி இருக்கோம். இதை விட்டு தூரமா போனேன்னா மறுபடியும் நீ ஜீரோ. யாரும் உன்னை எண்ண மாட்டாங்க. மறந்து ஏன்னா நாம யாரும் எண்ணாத நிலையில இருக்கும் போதுதான் கர்த்தரோட சேர்ந்து ஒரு எண்ணிக்கைக்குரியவங்களா நாம மாறி இருக்கோம். அதெல்லாம் எங்க தம்பி, என் அண்ணன், என் சித்தப்பா, என் தங்கச்சி அல்லது என்னுடைய கூட பிறந்தவங்க இப்படி சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம உறவு கொண்டாடி நம்மள ஒரு எண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம்னா அந்த எண்ணிக்கைக்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். புரியுதா? சும்மா உன்னை இல்லைன்னா உன்னை எவ்வளவு தூசி மாதிரி உதறிட்டு போயிடுவான், ஒண்ணும் கிடையாது உன் வாழ்க்கையில. அப்படி உதறி தள்ளினதுனால தானே நீ கர்த்தர் இடத்துல வந்துருக்கிற. அதனால வந்த தூசியை அவர் குடிச்சுக்கிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன வேதம் சொல்லுது, மக்களை குறித்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவர் ஒரு நிகரில்லாத தேவன். நான் ஆரம்பத்துல சொன்ன, அதாவது மனுஷனை, தாவீது சொன்னார், மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்துறான். கொரோனா மாதிரி பார்க்க முடியாது, அது எங்க இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில இருந்த நம்முடைய வாழ்க்கையில தூசியா இருந்த நமக்கு நம்மை நோக்கி பார்த்து அவர் நம்மை தூக்கி எடுத்து ரட்சித்து நமக்கு நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்ம கண்மலையாகி கிறிஸ்து மேல நிறுத்தி நமக்கு இன்னைக்கு வாழ்வழித்து சந்தோஷம் கொடுத்து சமாதானம் கொடுத்து அவர் தாங்கி வழி நடத்தி வர்றாரு. அதனால்தான் இந்த இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம வாழ்க்கையில இங்க என்ன சுவிசேஷம், இந்த தீர்க்கதரிசி என்ன எழுதுறாருன்னு சொன்னா 10ஆம் வசனத்துல பாருங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினாலே அரசாடுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் வரார், பராக்கிரமசாலியாய் வரார், யுத்த வீரனாய் வரார், சேனைகளின் கர்த்தராய் வரார், எல்லாத்தையும் ஜெயிக்க கூடியவராய் வரார், எல்லாத்தையும் ஆளக்கூடியவராய் கர்த்தர் வரார், எல்லாவற்றின் மேலே அவர் நீதி செலுத்தக்கூடியவராய் வரார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் அவர் வரார். அதனால அவர் வருகிறார், பிரதிபலன்கள் அவருக்கு முன்பாக என்ன செய்து செல்லுகிறது. அப்போ பல பரிசோட வரார். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வராருன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் பாப்பா, கிறிஸ்துமஸ் தாத்தா வராருன்னா நம்ம கேரல் கிரவுண்ட் எல்லாம் போனா அது கூட என்ன செய்யும், சாக்லேட்டும் வரும். கிறிஸ்துமஸ் தாத்தா வராருன்னா சும்மா வர மாட்டாரு, அவர் ஏதாவது ஒரு மிட்டாய் வாங்கிட்டு வருவாரு, மிட்டாய் வாங்கிட்டு வந்து. அப்ப கர்த்தர் வராருன்னா கவனிக்கணும், கர்த்தர் வராருன்னா சும்மா உன்னை பயன்படுத்துறதுக்காக இல்ல. தேவ பிள்ளைகளை கர்த்தர் வராருன்னா அவரோடு கூட பிரதிபலன்கள் வருது. அவர் கிஃப்ட் எல்லாம் தூக்கிட்டு வரார். அந்த அந்த அதாவது யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அது சரியா சொல்லிட்டீங்க. அதாவது கர்த்தர் வராருன்னா அதுக்கு முன்னாடி அவருடைய பிரதிபலன்கள் வரும். மக்களுக்கு அளிக்கிற நன்மைகள் அவருக்கு முன்னாடி வரும். ஜனங்களுக்கு கொடுக்க போகிற அந்த பரிசுகள் வரும், பலன்கள் வரும். கர்த்தர் வராருன்னா அதை எடுத்துக்கிட்டே தான் வருவார். தன்னை பின்பற்றி நடந்த மக்கள், ஆகினால தனக்காக வாழ்ந்தவர்கள்,
தனக்காக ஊழியம் செய்தவர்கள், தனக்காக கொடுத்தவர்கள், தனக்காக இந்த உலகத்துல பாடுகளை சகித்தவர்கள் எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த பிரதிபலனை முன்னாடி அவர் அனுப்பிட்டு என்ன செய்வார்? பின்னாடி வருவார். ஏன்னா வரும்போது ஜனங்கள் வந்து காத்திருக்கிறாங்க, நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நமக்காக காத்திருக்கிற மக்களுக்கு நாம பிரதிபலனை முன்னாடி அனுப்புவோம். ஆகையினால அவர்களுக்கு பிரதிபலன்கள் போய் சேரட்டும் சொல்லி இங்க கர்த்தர் வராருன்னா பிரதிபலன்கள் பலன்கள் அவருக்கு முன்பாக வருது. அதனால நீ சரியானபடி பிரதிபலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை இருக்கணும். அப்ப அதுதான் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய். அப்ப கர்த்தரை நம்பி நீ நல்லதை செய்யணும். கர்த்தர் ஏன்னா அந்த பலன்களை கர்த்தர் கொண்டு வருவார். நான் செய்யற நன்மைக்கு எல்லாம் பலன்களை கர்த்தராகிய இயேசு கொண்டு வருவார். ஏழைக்கு செய்யறதோ, நீ ஊழியத்துக்கு செய்யறதோ, அப்ப வந்து நீ எல்லாம் செய்யற, நான் செய்யறேன் அப்படின்னா நம்பி செய்யறேன், கர்த்தரை நம்பி செய்ய. இதற்கெல்லாம் பலன் உண்டு எனக்கு. இதற்கெல்லாம் பலனை கொண்டு வருவார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பராக்கிரமசாலியாய் வரும்போது ஆகினால பிரதிபலன்கள் என்ன செய்து முன்னாடி வரும் என்று தீர்க்கதரிசி சொல்றார். இங்க யோவான் கூட அதை பத்தி சொல்லியிருக்கார். நீங்க பாருங்க, அதாவது கர்த்தர் வராருதான் இவர் சொல்லும் போது எல்லாருக்கும் சேர்த்து எழுதியிருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்துல 11-12 கவனிங்க. இங்க கர்த்தர் வந்து வசனத்துல சொல்லி இருக்கிறத பாருங்க. 11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு சொல்றார், அதாவது வந்து பலன் என்னோடு கூட வருகிறது. பலன் என்ன செய்யுது? நம்ம என்ன செய்யறோம்? ஒரு அளவுக்கு தான் நாம வந்து என்ன பண்ண முடியும்னா, நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், அதாவது வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் எல்லாம் எப்படின்னா பயப்படக்கூடியது அல்ல. ஒருத்தன் ஒரு கண்ணத்துல அரைஞ்சா என்ன செய்யணும்? ஐயோ அடிக்காதீங்க, சாரிண்ணே, அப்படி பண்ணக்கூடாது. தப்பே செய்துட்டுனா கூட ஒன்னு அடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது தப்பு செய்துட்டுனா நீங்க ஒரு அடி அடிச்சா போறாதுன்னு எனக்கு புத்தி வராது. இன்னொரு அடி என்ன செய்யுங்க, கொடுங்க. என் மேலதான் தப்பு. சில பேர் உலகத்துல இருக்கிறவங்க மெட்ராஸ்ல சொல்லுவாங்க, என் மேல தப்பா இருந்தா என்ன செய்யுங்க, செருப்ப கண்டிப்பா. ஏன்னா குற்றவாளியா நான் இருக்கிறேன் அப்படின்னா அவன் அடிக்கிறது என்ன? அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வழிமுறைலாம் நல்லா புரிஞ்சுக்கணும். தகாத விதமாய் நான் பேசினது உண்டானால் தகாத விதமாய் என்ன செய்ய ஒப்புவி. இயேசு சொல்றார், நான் தப்பா பேசினா நீ அடிக்கலாயா? அடி. நான் தகாத விதமா பேசினா நீ அடிக்கலாம் எனக்கு. அதனால நான் அதை ஏற்றுக்கொள்வேன். தகுதியாய் பேசினால் ஏன் என்ன அடிக்கிறேன்? நான் வந்து சரியா பேசுறதுனா என்னை ஏன் அடிக்கிறேன்? நான் தப்பா பேசுனா என்ன? அதாவது கர்த்தர் வந்து இந்த மாதிரி, அதாவது நீங்க தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு வந்து என்னன்னா தப்பு செய்யறான், ஆனா அவனுக்கு யாரும் தண்டனை கொடுக்கவே கூடாது. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். என்ன நான் தப்பா வந்துட்டு என்ன மன்னிச்சுங்க, பைக்கோ ஏதோ ஓட்டு போதோ ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு இல்லைன்னா நீங்க வந்து தப்பா பேசின ஒரு அடி ஒண்ணா என்ன செய்யுங்க, அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நமக்கு மனசு வராது. உங்க பையன் மாதிரி நினைச்சிட்டு அடிக்க தப்பாதான் நான் செய்யணும் அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வராது. கர்த்தராகிய இயேசு அப்படிப்பட்டவர். சும்மா பைபிளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேற மாதிரி வாழ்க்கைலாம் வாழக்கூடாது. புரியுதா? கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதாவது வந்து அவர் அநியாயம் செய்கிறவன் என்ன செய்யட்டும், இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மக்களை ஒரு அளவுக்கு தான் அவர் வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பண்ணட்டும். நாம வந்து இப்ப இளையகுமாரன் இருக்கான்னு வச்சுக்க, போவாதுடா என் மகனே என் மகனே என் மகனே, ஐயோ என் படத்தெல்லாம் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போ அப்படியா சொன்னார் தகப்பன்? அப்படியா சொன்னார்? பைபிள் என்ன எழுதிருக்கு? அவன் சொல்றான், அதாவது தகப்பனே எனக்குரிய ஆஸ்தி என்ன செய்யுங்க, பங்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தகப்பன் இயேசு கிறிஸ்துவ தான் தகப்பனா நினைச்சுக்கங்க. தகப்பனா இயேசு கிறிஸ்துடைய மனநிலையை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து என்ன செய்யறான் இளையகுமாரன், தகப்பனே எனக்குரிய ஆஸ்தி என்ன செய்யுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு உடனே அவர் அதுல நீங்க நீங்க படிக்கும் போது அதை எழுதி இருக்கிறாங்கல்ல, லூக்கா எழுதியிருக்காருன்னா எந்த விதமான தடையும் அவர் செய்யவே போய் கட்டிட போறடா, சொத்தை அடிச்சிட போறடா, பணத்தை இழந்துட போறடா, போயிட்டு நான் சம்பாதிச்ச எல்லாம் வந்து நம்ம பணம் போயிட போதுட அப்படிலாம் சொல்லல. அப்படின்னா அவன் வந்து விஷயம் தெரிஞ்சு கேட்கிறான்னா, ஓ சரி அதனுடைய பலனை அவனே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த எடுத்து உனக்குரியதை என்ன செய் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். அதனால அதாவது வந்து கர்த்தர் வந்து அதனாலதான் ஒரு மனுஷன் வந்து பாவம் செய்யும் போது அவர் வந்து தடை பண்றது அப்படின்னா இந்த உலகத்துல ஒருத்தருமே செய்ய முடியாது, நீங்க செய்திருக்க முடியாது. இப்போ சபைக்கு வந்து நீ செய்யறன்னு சொன்னா அவர் உன்னை தடை பண்றது இல்லை. ஏன் தடை பண்றது இல்லைன்னா அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும். பாவத்தினுடைய சம்பளம் மரணம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வன். நீ செய்யற நான் செய்யறன்னா அவர் தடை பண்ண மாட்டார். ஏன்னா செய்யட்டும், அதனுடைய பலனையும் அவன் அனுபவிக்கணும். அதனாலதான் அவனுக்கு வந்து இளையகுமாரன் கேட்கறான்னு வச்சுங்க. அதனால நீங்க வந்து உங்களெல்லாம் தடை பண்ணிடுவாருன்னு நினைச்சுக்காதீங்க, தடை பண்ணிடுவாருன்னு நினைச்சுக்காதீங்க. நீ எல்லாம் தெரிஞ்சு நீ தவறான வழி போய் பேசுறன்னா உன்னை தடை பண்ணவே மாட்டான். தவற எல்லாம் தெரிஞ்சு நீ தவறான வழியில போறன்னா உன்னை தடை பண்ணவே மாட்டான். ஏன்னா அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும். அதனாலதான் இளையகுமாரன் வந்து அந்த பலனை அவன் அனுபவிக்கணும்னு என்ன செய்துட்டாரு, விட்டுட்டாரு. விட்டுட்ட உடனே போய் பறந்து போச்சு பறவை. போய் எங்கெங்க பறக்கணுமோ பறந்துட்டு அப்புறம் என்ன செய்ததுன்னா நான் சாகுறேன் ஜாலி பண்ணிய ஜாலி கடைசியில வந்து கண்ணீர்லயும் அழுகையிலும் வேதனையும் மனம் போல நடக்கிறவங்களுடைய வாழ்க்கைலாம் கடைசியில மரணத்துல கொண்டு போய் அது விட்டுடும்ன்றத தெரியும். உங்க பிள்ளையோ யாரோ அதனால மனம் போல வாழ்கிறவருடைய வாழ்க்கை எல்லாம் அது வந்து மனம் போல செய்யறடைய வாழ்க்கை எல்லாம் கடைசியில அது மரணத்துல போய் முடியும், அது அழுகையில போய் முடியும். அவன் சொல்றான், அதாவது வந்து நான் பசியினால் சாகிறேன். ஏன் பசியினால் நீ சாகிறேன்னு சொன்னா மனம் போல நடந்து நான் பசியினால் சாகிறேன். மனம் போல நடந்தவங்க எல்லாம் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு சாகதான் சாகும். அவங்க சொல்லுவாங்க சாகரையா கிட்ட மாட்டி இந்த மனுஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு சாக, இந்த பிள்ளைங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சாகுற. ஏன் சாகுற? நீ மனம் போல நடந்ததுனால உனக்கு சாவு உண்டு. அதனாலதான் இங்க வேதத்துல நம்ம வந்து கவனிங்க, உங்களை வந்து தடை பண்ணுவாருன்னு நினைச்சுக்காதீங்க, பயந்து இருக்கணும். நாம செய்யறது நமக்கு வந்து அது ஒரு பலனா என்ன செய்யும், மாறிடும். நம்ம செய்யறது எல்லாமே நமக்கு, நாம செய்யற பாவ செயல் அது வந்து நமக்கு ஒரு வேதனையை நம்ம சாகடிக்க கூடியதா மாறிடும்ன்றத நாம வந்து புரிஞ்சுக்கணும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. அதான் நாம கடந்த வாரம் சொன்ன கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா விட்டுடுவார், விட்டுடுவார். அவருடைய தாடியை பிக்க அவன் விருப்பம் இருக்கிறதுனால பிச்சு எடுத்துட்டு போறான். கன்னத்துல அறைய அவனுக்கு விருப்பம் இருக்கிறதுனால கன்னத்தை கொடுக்கிறார். அதனால கையில அவன் ஆணி அடிக்கணும்னு விருப்பம் இருக்கிறதுனால கையை கொடுக்கிறார். அவதான் அவர் முகத்துல துப்பணும்னு அவர் விருப்பம் இருக்கிறதுனால முகத்தை கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் செய்யட்டும், அதனுடைய பலனும் அவன் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட நிலையில கர்த்தர் வந்து சரி, அதாவது அவர் இயேசுனுடைய போதனைலாம் ஒரு மைல் தூரம் ஒருத்தர் பலவந்தம் பண்ணினாங்க.
சொன்னான்னா, வா என் கூட வா, என் கூட வான்னு உன்னை இழுபறி பண்ணான்னா, நீ 2 மைல் தூரம் அவன் கூட போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கா அப்படின்னா, நாம அதாவது எதிரடியா சிந்திக்க கூடாது. அதுலயே நாம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கைய இதுலயே ஏதோ இவன் சொல்றான்னா இதுலயே ஏதோ ஒரு பலன் இருக்கு நம்மள. அதனால இவனுடைய காரியத்துல அப்போ நமக்கு ஒவ்வொருத்தரும் செய்யற அந்த தீமைக்கு, அதாவது மற்றவங்க நமக்கு செய்யற எல்லா தீமைக்கும் பலனை கர்த்தர் கொடுப்பாங்க. அதனால நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தரா இருக்கிறதுனால அப்போ அதுக்காக தான் அந்த அடிக்கிறவனை பத்தி சொல்லும் போது அவர் சொன்னார், என்ன நியாயாதிபதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு கண்ணத்துல அறைந்தா அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கர்த்தர் அதை என்ன செய்வார், அவர் தீர்ப்பு செய்யும் போது கொடுப்பார். அதனாலதான் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம கட்டுப்படுத்தணும் எல்லா உலகத்தினுடைய காரியங்கள்லாம். அதாவது இயேசு கிறிஸ்து பொருளாசை உள்ளவர் அல்ல, பண ஆசை உள்ளவர் அல்ல, மாமிசை இச்சை அவர் கிடையாது, கண்களின் இச்சை அவர் கிடையாது, ஜீவனத்தினுடைய பெருமை அவருக்கு கிடையாது. இதெல்லாம் அவர் வெறுக்கக்கூடியவர். அவருடைய அப்போஸ்தலர்களும் இப்படிப்பட்டவங்க. எந்த இதுலயும் அவங்க ஜீவனத்தினுடைய பெருமை அவங்களுக்கு கிடையாது, மாமிசை இச்சை கிடையாது, கண்களின் இச்சை கிடையாது. அதனால தங்களை சாதாரணமா தங்களை வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிட்டு கர்த்தரை நம்பி நன்மை செய்தவர்கள். அல்லேலூயா. நீங்களாம் இங்க வந்திருக்கிறவங்க கர்த்தரை நம்பி நல்லதை செய். எதற்காக அப்படின்னு சொன்னா, அதுல எனக்கு பலன் உண்டு. உதவி செய் மக்களுக்கு. சரீர கஷ்டம், அதனால ஒருத்தர் உதவி செய்ய சொன்னா செய். அதனால கடைக்கு போயிட்டு வான்னா செய். அதுல எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுல எல்லாம் பலன் உண்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணா எனக்கு ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு. என்னத்த பார்த்த? ஜெபம் பண்ண பார்த்த பைத்தியக்காரத்தனமான பேச்சா. அதாவது தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நான் கடவுள்கிட்ட போனா, தேவனிடத்துல போனா, ஜெபத்துல அவரை தேடினா, ஜெபத்துல நான் முழங்கால் படியிட்டா, நான் குனிந்து பணிந்து முழங்கால் படியிட்டு அவரை நான் சேவித்தா, ஜெபித்தா, எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. சும்மாவா ஒரு வம்புக்கா ஒண்ணு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, போய் ஆண்டவர் இடத்துல போய் பேசுறது என்ன? அதாவது அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். நான் போனா நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி, ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனா, அந்த பணக்கார ராஜா என்ன சும்மா அனுப்பவே மாட்டார். ஆண்டவரே உங்களை தேடி நான் ஒரு ஏழை, அதனால நான் எளிமையானவன், நான் சிறுமையானவன், நான் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறேன்னு சொன்னா, அதாவது என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை கர்த்தராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன், என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் அவன் பசி அடைய மாட்டான், விசுவாசமா இருக்கிறவன் தாகம் அடைய மாட்டான், இதெல்லாம் சொல்லி இருக்கார். அப்படின்னா தேவகுமாரன் தேவனிடத்துல அவர் மகாராஜா. அந்த மகாராஜாவை நீங்க தேடி போகும்போது, முழங்கால் படியிட்டு பணிந்து அதனால ஆண்டவர் இடத்துல நீங்க போகும்போது உனக்கு ஒன்னும் செய்யாம இருக்கவே மாட்டான். ஆகினால்தான் தேவன் உண்டென்று விசுவாசிக்கணும். அவரை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார். நீ நம்பணும். அதனால பைத்தியக்காரத்தனமா நம்ம வாழ்க்கையை பண்ணக்கூடாது. புரியுதா? எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணி எனக்கு ஒண்ணும் கிடைக்கல, பைத்தியக்காரா. இல்லைன்னா இவன் சொன்னால, யோகு சொன்னாங்க, பைத்தியக்காரி பேசுறது மாதிரி நீ பேசுற. பைத்தியக்காரின்னு சொன்னா கோபம் வரும். பைத்தியக்காரி மாதிரி நீ இருக்கிற, பைத்தியக்கார மாதிரி நீ இருக்கிற. நீ பைத்தியக்காரன் இல்ல, பைத்தியக்கார மாதிரி. நீ பைத்தியக்காரி மாதிரி. ஆகினால தேவன் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்தவர். அவரிடத்துல நன்மையை நாம பெற்றிருக்கிறோம். அவரிடத்துல நாம ஏன் தீமையை பெறக்கூடாது? திரும்பவும் அவர் நமக்கு நன்மையை செய்வார். அல்லேலூயா. ஆகினால கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவரை தேடுறேன், ஆனா எனக்கு அப்படி ஒரு முட்டாள்தனமான பேச்செல்லாம் இங்க பேசக்கூடாது. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்துல அவன் சொல்லிக் கொள்ள. நாம
சொல்றேன்னா, அதாவது விசுவாசி தேவன் உண்டு, கர்த்தர் உண்டு, கர்த்தராகிய இயேசு உண்டு. அவரை தேடும் போது அவர் நமக்கு பலன் அளிக்கிறதும் உண்டு. அல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல நாம காலையில கூட நினைச்சிருந்தேன், அதாவது இங்க இப்ப பாஸ்டர் ஊழியக்காரங்களோ யாரையாவது நம்ம கூப்பிட்டோம்னா, இங்க நிறைய ஆள் இல்லைன்னா வர்றது கஷ்டம் ஆகும். வர்றது கஷ்டம். யாராவது வந்திருக்காங்களா பிரசங்கம் பண்றதுக்கோ பாட வரதுக்கோ, உங்களை கூட பாட போட்டா யாரு இருக்கிறாங்க இங்க நிறைய பேர் பாட்டு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னா, என் நாமத்தினாலே எங்க 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் நினைச்சேன், அதாவது இங்க 2 பேர் இருந்தாவே இயேசு கிறிஸ்து இங்க வந்துருவாரு. அதனால ஆண்டவர் அங்க வந்துட்டாருன்னு சொன்னா நாம வெறுமையா வரவே முடியாது. ஆண்டவர் அங்க இருக்கிறார். ஜனம் இல்லையே கூட்டம் இல்லையே, நிறைய பேர் வந்தா நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு அவங்கள தேடியா வந்திருக்கிற. சில நேரத்துல பைத்தியக்காரத்தனமா ஒரு சபைக்கு வர, ஜபம் பண்ண வர நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும். என்ன பண்ணுவாங்க அந்த நிறைய பேர்? உனக்கு தர்மம் பண்ணணும்னு அவங்க கிட்ட எதுனா அவங்க கையேற்றணும்னு பாக்குறியா? அதாவது 2-3 பேர்கள் என் நாமத்தினால கூடி இருக்கும் போது அவர்கள் நடுவுல இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறியா? இதெல்லாம் ஒரு ஜபத்துக்கு நிறைய பேர் இருந்தா கூட்டத்துக்கு போலாம், நிறைய பேர் இருந்தா ஜபத்துக்கு போலாம், நிறைய பேர் இருந்தா நம்ம சபையில ஜப கூட்டத்துல நிறைய பேர் வரமாட்டாங்க. நிறைய பேர் இருந்தா 1000 பேர் இருந்தா பரலோகம் போல இருக்கும். ஆண்டவர் இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் என்னை ருசித்து இருக்கிறியா? கர்த்தர் சொல்லியிருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. எங்க 2-3 பேர்கள் நாமத்தினால கூடியிருக்கிறார்கள் அவர்கள் நடுவிலே நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறைந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறைந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், ஆமென். நமக்கு கொண்டாட்டம் ராஜா வந்திருக்கிறதுனால, இல்லைன்னா நம்ம வாழ்க்கை திண்டாட்டம். அதனால கர்த்தர் வரணும்னு விருப்பப்படுங்க. வாழ்க்கையில அங்க போனா கர்த்தர் இருப்பார். எப்போ அடிக்கடிக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு மனுஷனை பார்க்கலாம், புரியுதா? மனுஷனை பார்த்தா வீழ்ச்சி தான் உனக்கு வரும், புரியுதா? தாழ்ச்சி தான் உனக்கு வரும். நம்ம எந்த இடத்துல 1000 பேர் இருந்தாருன்னா 5 பேர் இருந்தாருன்னா, நான் அந்த 1000 பேருக்காக இந்த இடத்துல நான் வரவே இல்லை. இந்த 5 பேருக்காக நான் வரல. கர்த்தர் இருப்பேன்னு சொன்னார். கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. புரியுதா? அதெல்லாம் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணுமா சகோதரி சகோதரா? இன்னும் ஒரு ஏமாளியா நீ எத்தனை வருஷம் வாழ்வ? என்ன தெரியுது உனக்கு உண்மை? ஆகினால கர்த்தரை நாம தேடி போகும்போது, கர்த்தர் அங்க இருக்கிறார்கள் தேடி போகும்போது, அப்போ நமக்கு அவர் நன்மைகள் குறைவுபடாம இருக்கும். சுகம், பலம், சந்தோஷம், சமாதானம். நீ எந்த சபை? அதனாலதான் இந்த அப்போஸ்தல சபையில என்னன்னா, ஜெபம் பண்ணாத அந்த நடத்தீங்க, ஜெபம் பண்ணாத சபைக்கு வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவரே நீங்க அங்க இருக்கணும், எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவரே நாங்க உங்களை நம்பி சபைக்கு போராண்டவரே, உங்களை விசுவாசித்து நாங்க போராண்டவரே,
உங்களை தேடி நாங்க போறோம், அங்க வந்து நீங்க இருந்து எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லணும் ஒரு வார்த்தையாவது. அல்லேலூயா. சும்மா ஓடி வந்து தேடுறா, இது தேடுனா ஓடி வந்து உட்காந்துக்கலாம், விளம்பரம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இது தேட்டர் இல்லை. வரும்போதே அங்க ஆண்டவரே உங்களை தேடி நாங்க என்ன செய்யறோம், சபைக்கு மழை பெய்யுது, இப்படி எல்லாம் இருக்கு, சூழ்நிலை இருக்கு, இந்த மாதிரி இந்த வேலை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருந்தாலும் நாங்க உங்களை தேடி உங்களுடைய சமூகத்துக்கு நாங்க வரோம். ஆகையினால உங்களை தேடி நாங்க வர்றதுனால, ஆகையினால எங்களுக்கு நீர் ஆண்டவரே பலன் அளிப்பீராக. ஜெபத்துல போகும்போது, முழங்கால் படியிடும் போது இப்பெல்லாம் நீ என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, ராத்திரில இல்லப்பா அதிகாலையில ஆண்டவரை தேடி போகும்போதெல்லாம், ஏன்னா அதாவது அவர் உண்டுன்னு நான் நீங்க இருக்கிறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறேன். எங்க வீட்டுல நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. ஆகையினால நீங்க பலன் அளிப்பீங்கன்னு உங்க சமூகத்துல வந்து நான் முழங்கால் படியிட்டு ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்க போறீங்க. உங்களோடு கூட நான் நேரத்தை செலவு பண்ணுவது, அப்படி பண்ணினாதான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வந்து நன்மைகள் நீ அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாத சும்மா ஜெபம் பண்றேன், சும்மா ஜெபம் பண்ணி பாக்குறேன், சும்மா பாக்குறேன், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர், நீங்க பண்ணீங்க, நீங்க கொஞ்சம் பண்ணீங்க, இல்ல எழுதி போட்டுருவோம், லெட்டர் எழுதி போட்டுருவோம், அவங்க ஜெபம் பண்ணிப்பாங்க, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணி, இப்படி எல்லாம் நன்மை எல்லாம் அடைய முடியாது. நீ போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உங்களை நான் தேடி வந்திருக்கிறாங்க, ஆகையினால உங்களை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நீங்க வெறுமையா என்ன அனுப்பவே மாட்டீங்க. அல்லேலூயா. என்ன வெறுமையா அனுப்பவே மாட்டீங்க, எனக்கு தேவையானது நீங்க கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் அப்பொழுது ஆசீர்வதிப்பார். கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த உலகத்துல வாழும் போது நமக்கு பலன் உண்டுன்றத நாம எப்பவுமே விசுவாசிக்கணும். ஒரு உதாரணத்தை பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரம் 12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நல்லா கவனிங்க, நான் வந்து சொல்றத வந்து சத்தியத்துல இருக்கிறத சொல்றேன். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு என்ன செய்யும், ஐஸ்வர்யத்தை தரும். அது நீதிமொழிகள்ல ஒரு சாலமோன் எழுதியிருக்கான், அவ்வளவு பெரிய பணக்கார செல்வத்தை. அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்பக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்னா, நான் பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும் நீ விரும்பக்கூடாது. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என்ன அதாவது நீ பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீ விரும்பும் போது நீ என்ன செய்யறா, பல தீமைகளை நீ அனுபவிக்க வேண்டியதாக. புரியுதா? நீ பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீ நினைக்கும் போது அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பவுல். 1 தீமோத்தேயு 6:9 வாசிக்க பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளிலே என்ன செய்கிறார்கள். அதாவது ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு விரும்புறவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, வீழ்ச்சி மட்டுமே உண்டு. அவங்க விழ வேண்டியது இருக்கும். மாதிரி ஏதாவது ஆவணம் தானே, கையில காலில் விழுறது அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. நீங்க காலில் விழுந்தீங்க, காலில் விழுந்து இந்த பதவியை வாங்கிட்டீங்க அப்படி எல்லாம் பதவி ஆசை எல்லாமே வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான். முன்ன காலத்துல வந்து பரலோகத்தில் இருந்த தேவகுமார் ஒரு ஐஸ்வர்யவான். புரியுதா? கவனிக்க, உலக அரசியலுக்கும் உண்மைத்தன்மைக்கும் என்ன இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற தேவகுமாரன் ஒரு பணக்காரருடைய பிள்ளை, செல்வெல்லாம் அவருக்கு நிறைய இருக்குது, ஐஸ்வர்ய சம்பந்தன். நம்ம வேதத்துல சொல்றது, உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர். அவர் என்ன செய்துட்டாரு சொன்னா,
அந்த சொத்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பரலோகத்திலிருந்து எடுத்துக்கிட்டு வந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வந்துட்டார். பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திட்டார். தன்னை விசுவாசிக்கிறவருக்கெல்லாம் அந்த அவனுக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து சுகம் கொடுக்கணும், பலம் கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும், சமாதானம் கொடுக்கணும், அற்புதங்களை அவனுக்கு செய்யணும். தான் சொத்தெல்லாம் பரலோகத்துல இருந்து பரலோக ராஜாவுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து தொண்டு செய்ய வந்துட்டார். மக்களுக்கு தொண்டு செய்ய பொது வாழ்வில் தன்னை என்ன செய்தாரு? ஈடுபடுத்திட்டார், அர்ப்பணிச்சு. அதான் இதனுடைய தன்மை. புரியுதா? பரலோக ராஜ்யம் வருது, சமீபமா இருக்கு, நீங்கள்லாம் விசுவாசி. தன்னுடைய சொத்தெல்லாம் அந்த காலத்துல இந்த வழிமுறையில தான் எல்லாமே நடந்திருக்கு. புரியுதா? இப்ப என்னன்னா இதுல இருந்து தொண்டுலயே சம்பாதிக்கணும். தொண்டு நிறுவனம், அதுல எப்படி சம்பாதிக்கணும்? அது அவங்கங்க ஒரு தொண்டு நிறுவனம், தொண்டு நிறுவனம், தொண்டு நிறுவனம். தொண்டு நிறுவனம் எதுக்கு அப்படின்னா, இவன் இல்லாதவன் தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறான். எதுக்குன்னு சொன்னா அந்த தொண்டிலேயே நம்முடைய பிழைப்பு இருக்கும். இதான் இந்த உலகத்தினுடைய தன்மை. கிறிஸ்தவங்களை அப்படி பண்றாங்க. தொண்டு நிறுவனம், தொண்டு. நம்ம எல்லாரும் நீங்க வந்து பணம் பிரிப்போமா? பணம் பிரிச்சு ஏழைகளுக்கு எல்லாம் செய்வோம். ஏன் இருக்கிறத கொடுத்துட்டு போய் ஏன் இருக்கிற வரைக்கும் எவனாவது அதுக்கு ஏன் நீ பிரிச்சுட்டு நாம அதுக்கு ஒரு கார் வாங்கிடுவோமா? அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு பார்த்துக்கு ஒரு ஆபீஸ் போட்டுருவோமா? அதுல வந்து ஏசி போட்டுருவோமா? இந்த தொண்டு நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னா, அதாவது அதுல வந்து அனுபவிக்கிறதுக்கே தொண்டு செய்ய. அந்த மாதிரி அந்த காலத்துல பணக்காரருக்கு தொண்டு செய்ய வந்தது, மக்களுக்கு தொண்டு செய்ய. அது மாதிரி பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க, தங்க சொந்த பணத்துல ஏழைகளுக்கு. அப்போ ஏழைகளுக்கு வந்து இப்படி நாட்டை சரியா ஆள முடியல, பெரிய பணக்காரருக்கு செல்வந்தருக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து படிப்பறிவு கொடுக்கணும், வாழ்க்கை கொடுக்கணும், வசதிகள். அப்படி இப்ப என்னன்னா இந்த ஏழைகள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, நாம எப்படி ஆகிடும் பணக்காரங்க. அப்ப எதுல பூந்தா பணக்கார ஆக முடியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதான் இன்னைக்கு வாழ்க்கை. புரியுதா? அப்போ நம்முடைய தேவன் எப்படின்னா ஐஸ்வர்ய சம்பந்தர். பணக்கார நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணக்கார ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையாய் இருக்கிறீர்களே, அதனால இயேசு கிறிஸ்து ஏழை இல்லையா? தேவகுமாரன் ஐஸ்வர்ய சம்பந்தர். வானத்தையும் பூமியை தன்னுடைய செல்வத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அதனால்தான் நமக்கு இன்னைக்கு உடை, வாசல், வாழ்க்கை, வீடு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அவருடைய ஐஸ்வர்யம் தான். அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நாம ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரனாக. ஏன்னா அதனாலதான் அவர் சொன்னார், எனக்கு சொத்து இருக்கியா? பரலோகத்துல நிறைய சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. என் நாமத்தினால நீங்க என் பேரை சொல்லி கேட்டு என் பிதாவின் இடத்துல வாங்கி சாப்பிடுங்க, என் பேரை சொல்லி வாங்கி அனுபவிங்க. என் பிதாவின் இடத்துல எனக்கு ஆஸ்திகள் உண்டு, எனக்கு சொத்து உண்டு, எனக்கு எல்லா அதிகாரங்கள் உண்டு. நீங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் என்ன செய்வார்? அது பிதாவாகிய தேவன் அதை செய்ய. புரியுதா? என்ன சத்தியத்தை நீ அறிந்திருக்கிற? என்ன உனக்கு விளக்கம் தெரியுது சத்தியத்துல இருந்து? தேவகுமாரன் ஒரு செல்வந்தர், பணக்காரன் ஆகினால நம்மை சந்திக்கிறதுக்காக, நமக்கு உதவி செய்யறதுக்காக ஏழையாய் சாதாரண மனுஷனாய் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட்டு இங்க வந்து பரலோகத்திலிருந்து வாங்கி வாங்கி நமக்கு கொடுத்தாரு. பரலோகத்துல நீங்க வந்து என் தகப்பன் இடத்துல வாங்கிக்கணும் வழியை சொல்லிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. நீதான் ஜெபம் பண்ண மாட்டேன்ற, நீதான் ஆண்டவர் வழியை நடக்க மாட்டேன்ற, நீதான் நம்ப மாட்டேன்ற, அவங்கள பிடிக்கலாமா இவங்களை பிடிக்கலாமா? புடி பரலோக தேவனை புடி, பற்றிக்கொள், இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள். அப்ப பரலோகத்திலிருந்து அவரும் அங்க இருந்து உனக்கு என்ன செய்வார்? அனுப்பிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்பக்கூடாது. அது நமக்கு வீழ்ச்சியை கொண்டு போய் விடும். நாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்பணும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிச்சா போதாங்க. அதனாலதான் அந்த காலத்துல இருந்த யாக்கோபு எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை காலை பிடிச்சிட்டு கெஞ்சற, காலை பிடிச்சிட்டு தொங்கற. அப்படின்னா நீங்க ஆசீர்வதி, நீங்க ஆசீர்வதித்தால் வழி. அதனாலதான் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பா, ஆசீர்வாதமா, மேன்மையா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் நாம வந்து அதாவது ஐஸ்வர்யவான், நான் பணக்காரன், பணக்காரன் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி விரும்பக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இங்க ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவன் வேலை செய்யறான்,
விதைக்கிறான். அந்த தொழிலை கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. 100 மடங்கு அவங்களுக்கு பலன் கிடைச்சது. அல்லேலூயா. ஒரு பரிபூர்ணத்தை அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் தன்னை விசுவாசித்து மக்கள் நடக்கும் போது அவங்க பிரயாசங்களை அவங்க என்ன செய்யறாங்க, வர சொல்றாங்களோ, அவங்க வீட்டுல சோறு போக்குறாங்களோ, சாம்பார் வைக்கிறாங்களோ, அவங்க தன்னுடைய பிள்ளைகளா தன்னை விசுவாசித்து அவங்க செய்யறதுனால அதை ஆசீர்வதிக்கிறார். நீ விசுவாசி செய்யணும். ஆண்டவரே, உங்களை நம்பி நான் என்ன செய்யறேன். அதாவது சொல்றா பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், படவுக்கு வலதுபுறமா உன் வலை என்ன செய் போடு. அதனால ராவு முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஆனா ஒன்றும் அகப்படலாம். நீங்க சொல்றதுனால நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். அல்லேலூயா. நீங்க சொல்ற மாதிரி வேலை செய்யறேன். அப்ப அதனால வலைய போட்டு வலை மிகுதியாய் அவங்க மீன்களை பிடித்தார்கள். வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம கர்த்தருடைய வழிமுறைகளை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கணும். பிரதிபலன்களை கொடுக்கிறவர். கவனிங்க, அதாவது 3 வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு இங்க நம்ம பார்க்கிறோம், நிறைய வசனங்கள்லாம் உண்டு. பிரயாசப்பட்டு பயிரிடுற பலன்ல முந்தி பங்கடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 9, 20 வாசிக்கிறோம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பிலிப்பியர் 4:3 வாசிக்கிறேன். வேற யாராவது வாசிக்கவா? பிலிப்பியர் 4:3. பைபிள் வச்சிருக்கியா? இல்ல மொபைல் வச்சிருக்கீங்களா? அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கவனிங்க, சுவிசேஷத்துல, அதாவது சுவிசேஷ ஊழியம் செய்யறது. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், கவனிங்க, எல்லாத்திலையும் பலன் இருக்கு. நீ சும்மானா போய் எதையும் செய்ய தேவை அவசியமே இல்லை. நீ விசுவாசிக்கிறதுனால, உனக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால பலன் இருக்குது. சுவிசேஷத்தை செய்யறதுனால அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க கர்த்தர் சொன்னபடி, இயேசு கிறிஸ்து சொன்னபடி சுவிசேஷம்னா தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லுங்க. அதனால அவங்க வர்ற நோயாளிகள் என்ன செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணி சுகமாக்குங்க. அவங்களுமே ஏதாவது நம்ம கொடுக்கணும். தேவ ராஜ்யம் வருதுன்னு சொன்னா போறாது, ஏதாவது அவங்களுக்கு நம்ம நல்லதை செய்யணும். அதனால அவங்கள சுகமாக்குங்க. அதுக்காக தான் இந்த அற்புதம்ன்றது என்னன்னா, அற்புதம் சுகமாக்குறது எல்லாம் ஒரு இலவசமா கொடுக்கிற, இலவசமா இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம தராங்க இல்லையா, அதாவது முன்கூட்டியே விளம்பரத்துக்காக செய்யறாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் பரலோக ராஜ்யம் தன்னுடைய விளம்பரத்தை, இந்த விளம்பரத்துக்காக என்ன செய்யறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சொல்றோம். அப்போ பரலோக ராஜ்யம் என்ன செய்யுதுன்னா, ஜனங்களுக்கு சுகம் கொடுத்து விளம்பரம் பண்ணது. அதனால பிசாசுகளை துரத்தி விளம்பரம் பண்ணது. அவங்களுடைய வியாதிகளை நீக்கி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை, விடுதலையை கொடுத்து விளம்பரம் பண்ணுது. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துல அவங்க பிரவேசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி செய்யறார். அல்லேலூயா. அவங்க கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றி நடக்கணும். இப்போ பேதுருகிட்ட ஏன் அப்படி செய்தார்? அப்படி செய்யாமையே அவனை கூப்பிட்டு இருக்கலாம். அப்போ அவனுக்கு தெரியணும், அவனுக்கு கர்த்தரை நாம பின்பற்றி நடக்கிறதுனால, அதாவது ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு பலனை கொடுத்துட்டாங்க. ஆரம்பிக்கும் போது அழைக்கிறதுக்கு முன்னாடி, என்ன பின்பற்றி வாழ சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்து. அப்போ ஆச்சரியப்படுறான், இப்படி ஒரு ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே என்னை விட்டு நீங்க போயிடுங்க, பயப்படாத, வா, உன்னை மனுஷன் எப்படி. அப்பனா கர்த்தர் சொன்னபடி நாம செய்தா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னாரு, வலைய போடுன்னு சொன்னாரே, இப்படி நடக்குது. அப்போ இவரை பின்பற்றி போனா, இவர் சொன்னபடி நடந்தா நமக்கு மகிழ்ச்சியான காரியங்கள் நிறைய நடக்கும். அல்லேலூயா. அதுக்காக தான் இவங்க எல்லாம் பின்பற்றி போனாங்க.
போனாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படுறவங்களுக்கு, சுவிசேஷ வேலையில ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் இவர் சொல்ற உங்களுடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதியிருக்கு. அதனால தீப புத்தகத்துல எழுதியிருக்கு. உங்களுக்கு எல்லாம் பலன் உண்டு. புரியுதா? சும்மா நீ வந்து பைபிளை வாசிக்கிறது, பாட்டு படிக்கிறது, சபையில நமக்கு வேலையா, காணிக்க கொடுக்கிறது நமக்கு வேலையா, அப்ப வந்து இந்த மாதிரி நாம வந்து ஊழியம் செய்யறது நமக்கு, இதுக்கெல்லாம் பலன் உண்டியா? பலன் உண்டு. அதுக்குதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரார். இதோ சீக்கிரமாய் பலனை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால இதுக்கெல்லாம் பலன் உண்டு. இரண்டாவது வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கவனிங்க, இரண்டாவது வந்து எபிரேயர் 6:10 வாசிக்க பார்க்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அதாவது கவனிங்க, பரிசுத்தவான்களுக்காக நீங்க பிரயாசம்னா நம்ம செய்யறது, செயல்படுறது, உதவி செய்யறது பரிசுத்தவான்களுக்கு. இயேசு சொன்னார், என் சீஷன்ற ஒரு நாமத்தை நிமித்தம் அவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறவனுக்கு அதற்குரிய பலன் இல்லாமல் போகாதுன்னு சொன்னார். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கைன்றதே பலனை பெற்றுக் கொள்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றதே நாம ஆண்டவரை ஜெபித்தோ, ஆகினால நாம வேண்டிக் கொண்டோ, ஆலயத்துக்கு போயோ அல்லது நன்மை செய்தோ அதன் மூலமா பலன்களை அனுபவிக்கிற வாழ்க்கை. அந்த ஐஸ்வர்யா சம்பந்தர் இடத்துல இருந்து அவரை சேவிக்கும் போது நானுமே வீட்டாருவோம் என்றால் ஏன் சேவிக்கணும்? நீ உங்க வீட்டாரும் எதற்காக? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். உலகத்துல பயங்கரங்கள் நடக்கும் போது, அதனால ரத்தம், இப்ப புகை ஸ்தம்பங்கள் இதெல்லாம் நடக்கும் போது, பயங்கரமான ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய் இதெல்லாம் நடக்கும் போது நீ அவரை சேவிக்கிறதுனால, நீ கொரோனா வந்திருக்கிற இந்த காலத்துல நீ அவரை சேவிக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்வார்னா உன்னை வந்து அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. நீ அவருடைய காலில் விழுந்து கிடக்கிறதுனால உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். உன்னை வந்து உன்னுடைய வாழ்க்கையுடைய தேவைகளை சந்திப்பார். இவைகள் எல்லாம் பயங்கரங்கள் நடக்கும் போது பயங்கரங்கள் போக வைங்கல்ல, நீ சேவியான. அதனால்தான் இன்னைக்கு சில பேர் என்னன்னா ரட்சிப்பு கர்த்தருடையதுன்றது. ஆண்டவரே, நாங்க வந்து நீ தீமையிலிருந்து எங்களை ரட்சிக்கிறவர் ஆண்டவர். உலகம் வந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதனால நாங்க உமது சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை நாங்க தொழுது கொள்றோம். அதனால எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க. அல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா காப்பாத்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நீ பட்டம் வாங்கறதுக்காக இங்க வரல, பதவிக்காக இங்க வரல. ஆகினால நீ வந்து பெரிய ஆளா, அதாவது இருக்கிற நிலையிலிருந்து நீ சாகாம உயிர் பிழைத்து வாழணும்னா ஆண்டவர் உனக்கு புரியுதா? நாம நிர்மூலமாகாது இருக்கிறது, நீ சரியா வரல, ஜபத்துக்கு வரல, ஆராதனைக்கு வரல, வேதத்தை வாசிக்கல, நீ வந்து கர்த்தருடைய சமூகத்துல அவருக்கு வந்து சேவை செய்யல, இல்ல ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லலன்னா உன் உயிருக்கு ஆகும். எப்ப நீ போவ, எப்ப நீ அழிவ, எப்ப என்ன நடக்கணும் உனக்கு சொல்லவே முடியாது. கர்த்தருடைய கரத்துல நாம இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்றதுக்காக தான் நாம் கர்த்தரோடு கூட நெருக்கமா வாழ்ந்துக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அப்புறமா வந்து இந்த சேர்ல இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இனிமே பார்க்க முடியாது உன்னை. நான் ஆண்டவரோடு கூட அவரை சேவிக்கலன்னா, அவரை ஆராதிக்கலன்னா, அவரை நான் தொழுது கொள்ளலன்னா, அவருக்கு நான் ஊழியம் செய்யலன்னா நீ என்ன பார்க்க முடியாது. என்ன? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் காப்பாற்றப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஆண்டவர் வந்து காப்பாற்றுகிறவர் சொல்லி சொல்லுங்க. என்ன தண்ணி நிறைஞ்சிடுதாமா? தண்ணி நிறைஞ்சி வழிதா, அந்த வால்வ ரெண்டுத்தையும் அடைச்சிடுங்க. அங்க கீழே தரையில இருப்பார். நம்ம தொட்டி பாம்பு இல்ல, சரி, ரெண்டு வால்வையும் அதை அடைச்சிட்டா போதும். ஒண்ணு பண்ண வேண்டாம், அடைச்சிட்டா போதும். சரி, வந்து உக்காருங்க, பெல் அடிச்சுட்டு உக்காருங்க. அப்போ நாம பரிசுத்தவான்களுக்கு நம்ம செய்யற காரியங்களை கவனிங்க. மூணாவது காரியத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் சுவிசேஷம் 12:24 வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும். இவர் சொல்றார், கவனிங்க, அதாவது கவனிங்க, கிறிஸ்தவன் அதாவது பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுக்கு அருமையானது, கர்த்தருக்கு அருமையானது அப்படின்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சாகலன்னா எனக்கு பலன் இருக்காது. நான் சாகலன்னா எனக்கு பலன் இருக்கு. ஏன்னா நான் வந்து என்ன பலியா என்ன காணிக்கையா நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் என்ன செய்வார்னு சொன்னா உயிரோடு என்னை எழுப்புவார். அல்லேலூயா. அவர் விரும்புகிறார், அதை விரும்புகிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மரணம்ன்றது கர்த்தர் என்ன மரிக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்காக நான் என்ன ஒப்பு கொடுத்தா, கர்த்தருக்காக என்ன அர்ப்பணித்தா எனக்கு அதுல பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வந்து கோதுமை மணிக்கு வந்து அதாவது ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த விதையை நாம போடும்போது அது செத்தாதான் அது வந்து என்ன செய்யும், மறுபடியும் வளர்ச்சி பெருசா வரும். அப்ப செத்தாதான் அது 30, 60, 100 அதாவது ஒரு கோதுமை. இன்னும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்ல. அப்ப வந்து அதாவது 30, 60, 100 சொல்றாங்க. என்ன கதை, கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு கோதுமையை போடுற, ஒரு நெல்லை போடுற, அது என்ன செய்யுதுன்னா செத்து மடிந்து என்ன செய்யுது, அது வந்து என்னன்னா மறுபடியும் நெல் வருது அந்த கதிர்ல. பாத்தீங்களா, ஒரு நெல்லுனால இந்த சேரை எடுத்துட்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுக்குமா, ஏமா இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா, ஒரு சேரை எடுத்து கொடுக்க முடியாதம்மா, அவங்க அந்த பெரியம்மா வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரிதான் பேய் வந்தா கூட வந்து கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. ஆள் வந்து சில நேரத்துல பேய் இங்க வருதுன்னு வச்சுக்க, நீங்க கண்டுக்காத மாதிரி. நம்ம சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் அந்த சபையில இருக்கிறவங்க என்னதான் பண்ணாங்க பாஸ்டர், அப்ப வந்து ஒரு பொம்பளை ஏறி இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அங்க யாருமே இல்லையா அவங்கள தடுக்கிறதுக்கு, எல்லாம் அப்படியே பார்த்துட்டு என்னதான் பண்ண. அது மாதிரி ஒரு துடிப்பு, ஒரு மாதிரி விழிப்புணர்வு இல்லைன்றத நம்ம பார்க்கணும். அதாவது விழித்திருக்கான்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம வந்து ஒரு காரியம் நடக்குதுன்னா டக்குன்னு அதுக்கு என்ன நம்ம செய்யணும்ன்ற அந்த அளவு கூட இன்னும் என்ன செய்யல, தெரியவே இல்லை. அது மாதிரி ஒரு ஏதோ ஒரு நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது, அப்போ அசம்பாவிதம் நடக்குது, அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்யணும், முதல் உதவி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் ஹீட்டர்ல வந்து மனைவி போட்டு வச்சிருந்தா புருஷன் போய் பிடிச்சிட்டு 2 பேரும் சாவுறாங்க. புரியுதா? அது மாதிரி என்ன பண்ணலாம், கரண்ட் ஆச்சு. அந்த காலத்துல கிராமத்து ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரி வந்து இது மாதிரி சுவர தடவிட்டு, நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு சந்துக்குள்ள ஒரு சகோதரி வந்து அப்படி சுவர தொட்டா மாதிரியே வந்துட்டு இருந்திருக்காங்க பெரியவங்க அவங்க. அப்ப வந்து வயசான ரொம்ப வயசு இல்ல, வாலிபமானவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன செய்திருக்காங்கன்னா அதெல்லாம் மறக்காத சொல்றேன். அப்போ எர்த் ஒயர் அந்த சோத்துல இருக்கு. இவங்க அப்படியே அங்க இருந்து அந்த சந்துக்குள்ள இருந்து வரும்போது அதை அப்படியே பிடிச்சிட்டே வந்தோடனே திடீர்னு அதுல கரண்ட் வந்து எர்த் ஆயிருக்கு, கரண்ட் வந்துருக்கு, எர்த் ஒயர் அப்படியே ஆன்னு கத்துறாங்க. அந்த நேரத்துல தெருவுல ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்கிறார், ஒரு வாலிப பையன். அப்ப வந்து அந்த வாலிப பையன் என்ன செய்துட்டாரு, திடீர்னு அங்க ஒரு கட்டை இருந்தது பாரு, எடுத்து அந்த அம்மா கையில ஒரு அடி அடிச்சா. அவங்கள சாகடிச்சிட்டாரா? அதாவது நாம போய் அவங்கள தொட்டா மின்சாரம் நம்ம மேல பாயும். அதனால கையை அவங்க பிடிச்சிட்டு கரண்ட் பிடிச்சிச்சுன்னா அந்த கையில தட்டின உடனே கை விட்டுட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. புரியுதா? இந்த மாதிரிலாம் அந்த காலத்திலேயே அறிவு. இந்த காலத்துல படிச்சு இவ்வளவு கம்ப்யூட்டரு அது இது மொபைல் இருந்தா அதனால வந்து அது எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாத ஜனங்க இருக்கிறாங்கன்றது. அதாவது அறிவு பெருத்து போச்சு. இப்போ தன்னை காத்துக்கொள்ற அறிவு பெருக்க, அழியிற அறிவு பெருத்து போச்சு, ஆபத்துல போய் சிக்கிக்கொள்ற அறிவு பெருத்து போச்சு, கடன் வாங்கி கஷ்டப்படுற அறிவு பெருத்து போச்சு, தலையை கொடுத்துட்டு மாட்டிக்கிற அறிவு பெருத்து போச்சு. இப்போ சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத காரியத்தெல்லாம் போய் தங்களை அழித்து கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருக்கிறதுக்கு மக்களுக்கு அவ்வளவு உணர்வு இல்லை. அதான் தான் இயேசு சொன்னார், நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படின்னா என்னன்னா, அதாவது ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள். இயேசு சொல்றார், கடைசி காலத்துல
சொல்லி. அதனால எல்லாருக்கும் உணர்வு, தங்களை காத்துக்கொள்ள உணர்வு இருக்காது, கர்த்தரை விசுவாசிக்க உணர்வு இருக்காது, ஆண்டவரை அண்டிக் கொள்ள உணர்வு இருக்காது. தங்களுக்கு ஆபத்து வருதே அப்படின்னு சொல்லி தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், ஆண்டவர் இடத்துல போகணும், ஜெபிக்கணும் அப்படின்ற உணர்வு இல்லாமலே மடிந்து போவாங்கன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இன்னைக்கு விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் சொன்னார், அதாவது பவுல் இதை சொல்றார், சாவு எனக்கு கிறிஸ்து, எனக்கு ஜீவன். சாவு எனக்கு கிறிஸ்துக்குள்ளே மரிக்கும் போது, விசுவாசத்தோடு நான் மரிக்கும் போது எனக்கு 2 லாபம் இருக்கு. என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் மரிக்கும் போது, கிறிஸ்துக்குள்ளே மரிக்கும் போது கர்த்தராகிய இயேசுவோடு கூட இருங்க, அல்லது அவர் வரும்போது நான் என்ன செய்வேன் சொன்னா, அவருடைய வருகையில உயிர் தெழுதல நான் பலனுள்ளவனா மாறிடுவேன். ஆகினால பலன் அளிக்க கர்த்தராகிய இயேசு வரார். அல்லேலூயா. மேகத்திலே நான் வந்திறங்குவேன், வேகமே ஒரு நாளில் வெளிப்படுவேன், என்றுரைத்த தேவா ஏக திவ்யமுமா, இயேசுவே இறைவா வேகம் வாருமே, என்றுரைத்த தேவா ஏக திவ்யமுமா, இயேசுவே இறைவா வேகம் வாருமே.
ரட்சிக்கவே உன்னை அழைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யவே உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை வழி நடத்தவே அழைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த காலையில உன்னை இந்த இடத்துல அழைத்திருக்கிறார். உன்னை அழைத்தவர், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அழைத்து ஆசீர்வதித்து பெருக செய்கிற கர்த்தரவர். அல்லேலூயா. ஆபிரகாமை நான் அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தேன். உன்னை அழைத்து ஆசீர்வதித்து பெருக செய்கிறவர், என்னை அழைத்து ஆசீர்வதித்து பெருக செய்கிற கர்த்தர். வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ராஜா, உங்களை விசுவாசிக்கிறோம், உங்களை நம்புறாங்க. ஆமென். நீர் வருவீர், நீர் வருவீர், எனக்கு பிரதிபலனை கொண்டு வருவீர். அல்லேலூயா. யாராவது சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க வருவீங்க, நாங்க உங்களோடு கூட சேர்க்கப்படுவோம். நாங்க எதிர்பார்த்து இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கான பலனை நீங்க கொண்டு வருவீங்க ஆண்டவரே. ஜெபம் சுருக்கமா யாராவது சகோதர சகோதரி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அன்பின் நேசகுமாரன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து மேலான நாமத்திற்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்கின்ற கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் துதிகளை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவனே, நீங்க சிலுவையில் சிந்திய அந்த நேரப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய சமூகத்திற்கு நீர் அழைத்து வந்து உம்முடைய கிருபையால் எங்களை நிற்கச் செய்தீர். நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களுக்கு பலன் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. நீரே எங்களுக்கு நன்மை செய்கின்ற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியாக ஆளும்படியாக கிருபை செய்த எங்கள் கர்த்தரே, நாங்கள் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலக தோற்றத்திற்கு முன்னதாக தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, நாங்கள் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். ஆமென். உம்மிடத்திலே ஜீவன் உள்ள வார்த்தை உண்டானவரே. உம்மிடத்திலே எங்களை வாழ வைக்கும் வழி உண்டானவரே. உம்மிடத்திலே எங்களுக்கு அளிக்கும் பெரிதான தேவ பலன் உண்டு ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பலன் அளிக்கின்ற தேவனாய் இருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பெரிதான ரட்சிப்பாகிய ஆம் ஆண்டவரே, உம்முடைய ரகசிய வருகைக்கு எங்களை எல்லோரும் ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். எல்லா துதியும் கனமகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம்.